அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு சிலுவையில நமக்காக பாடுகள் பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு அந்த சிலுவையில இருக்கும்போது நமக்காக உதிர்த்த அந்த பூக்களை குறித்து, 7 பூக்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? இதை குறித்து எனக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார், எனக்காக ஆண்டவர் நொறுக்கப்பட்டார் என்று அந்த உள்ள உருகி இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் இந்த வார்த்தைகளை பேசுகிறதற்கு கிருபை செய்த என் தேவாதி தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கிருந்து பேச வாய்ப்பளித்த நம்ம திருச்சபை போதகர் அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்ற அடியருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை தத்தளிப்பு. அந்த 7 பூக்களில் ஒரு பூ தத்தளிப்பு என்கிற அந்த வார்த்தை. பரிசுத்த வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்து புத்தகம் 27வது அதிகாரம், அது 46வது வசனம், பக்கம் 45வது பக்கத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாம். Praise the Lord. Hallelujah. கரங்களை தூக்கி ஒரு வருஷத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அதனுடைய அர்த்தம். இது என்ன மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த லாங்குவேஜில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையானது பிதாவுக்கும் அவருக்கும் தான் தெரியும். இது அரபிக் மொழியோ இல்ல ஹீப்ரு மொழியோ இல்ல இந்தியோ தமிழோ மலையாளமோ இங்கிலீஷோ ஒண்ணுமே தெரியாது. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சிலுவை பாடுகளை பார்த்தோம்னா மிக மிக பயங்கரமான உச்சகட்டமான பாடுகள் பயங்கரமாக நிறைந்த நேரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4வது இந்த வார்த்தை தான், இந்த நேரம் தான். இந்த பாடுகளின் உச்சகட்ட நேரத்தில் இயேசு சிலுவையில இருந்து கொண்டு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில உட்கார்ந்து கொண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறதுக்கு கூட முடியாத நிலைமையில கர்த்தர் ஆடியில தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் வேதனையான நிலைமை, இந்த இக்கட்டான நேரம், இது என்ன இக்கட்டான நேரம் என்று நீங்கள் நினைக்க கூடும். ஏன்னா எல்லாத்தையும் போலதான இது சிலுவை பாடுகளின் நேரம் அப்படின்னு என்ன நினைக்க கூடும் இல்லையா? இப்போ என்ன, எதற்காக நான் இயேசு சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். இப்ப இக்கட்டான நேரம் என்ன? ஒன்று, தன்னோடு கூட இருந்த சீஷர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள். அல்லேலூயா சத்தம் அல்லேலூயா. எப்பொழுதும் எனக்கென்று சீஷர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் கூடவே வைத்திருந்து அவருடைய அற்புதத்தை செய்த கண்டவர்கள், அவர் எங்கெல்லாம் சொற்பொழிவு சென்றாரோ அங்கெல்லாம் கூட அவரோடு கூட சென்றவர்கள், அவர் எந்தெந்த இடங்களிலே வியாதியஸ்தர்களை விடுதலையாக்கினாரோ பிசாசுகளை துரத்தினாரோ அவர்கள் கூட அவரோடு கூட இருந்த சீஷர்கள் இப்பொழுது இந்த இக்கட்டான நேரத்தில் அவர்கள் கைவிட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இயேசுவை கஷ்டம் வரும்போது விட்டு விட்டு ஓடுகிற கூட்டத்தில் இருக்கிறீர்களா? அப்படி என்றால் வேண்டாம் அருமையானவர்களே. இரண்டாவதாக பார்க்கும்போது ஜனக்கூட்டம், ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அவருடைய ஜனங்கள் எப்படி என்றால், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே ஒரு திரள்கூட்ட ஜனங்கள் அவரை சுற்றிலுமாக இருந்து கொண்டிருக்கும். காரணம் என்ன? பிசாசுகளை துரத்தப்பட்டவர்கள், வியாதியிலிருந்து விடுதலையானவர்கள், திமிர்வாதத்திலிருந்து விடுதலையானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு திரள் கூட்ட ஜனம் அவரை சுற்றிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். முதலாவதாக சீஷர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள். இரண்டாவதாக அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அவருடைய சரீரம் அவரை கைவிட்டு விட்டது. நீங்க கேட்கலாம், எப்படி அவருடைய சரீரம் அவரை கைவிட்டு விட்டது என்று நீங்கள் கேட்கலாம். வியாழக்கிழமையிலே யூதாஸ் என்பவனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு அரண்மனையிலே கட்டி வைத்து விசாரிக்கப்பட்டு அடித்து எல்லா இடங்களிலேயும் சதைகள் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஒரு அடி வாரினாலே அடிக்கப்பட்ட அடிகள், ஒவ்வொரு அடிகளும் சதையை கிழித்துக் கொண்டு ரத்தத்தை ஆறாக ஊற்றிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த சரீரமானது கர்த்தருக்கு ஒத்துழையாமல் போகிறது. அவர் இங்கே கையை தூக்கினால் அது கை வராது. இங்கே சரீரத்தை கொஞ்சம் அசைக்க முடியும்னா அசைக்க முடியும். ஏன்னா அந்த சரீரமும் உரு குறைந்து போனது. இதை எல்லாவற்றையும் தேவன் கண்டு கொள்ளவில்லை. இதை எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்த முடியவில்லை. ஆனால் எதற்காக இந்த தத்தளிப்பு அவருக்கு, எதற்காக இந்த தவிப்பு, எதற்காக இந்த அங்கலாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, சீஷர்கள் கைவிட்டார்கள், பரவாயில்லை. என்னுடைய ஜனங்கள் என்னை கைவிட்டார்கள், பரவாயில்லை. என்னுடைய சரீரம் என்னை கைவிட்டது, பரவாயில்லை. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னவென்றால், என் பிதாவாகிய தேவன், என்னுடைய கடவுள், என்னுடைய தேவன் என்னை இப்பொழுது கைவிடப்படக்கூட சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது தேவனால் கைவிடப்படுகிற அந்த நிலைமையில இருக்கிறதான இயேசு அங்கலாய்ப்போடு உரத்த சத்தத்தோடு அவர் நோக்கி கூப்பிடுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரத்தம் ஒருபுறம் ஒழுகிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் எல்லாம் மங்கிக் கொண்டிருக்கிறது. கண்கள் தெளிவாக பார்க்க முடியாத நிலை. அவருடைய சரீரம் எல்லாம் அவருக்கு ஒத்துழைக்க முடியல. சரீரத்தில் காணப்படுகின்ற எல்லா பலமும் அற்று போனது. இப்படியாக முட்டுகள், நரம்புகள், இது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக வேதனையினால தவித்துக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே என்றால் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற இயேசு அங்கேயும் இங்கே ஒரு படி கூட அசையவே முடியாது. அந்த அளவுக்கு வேதனையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற தேவன் தன்னுடைய பிதாவை நோக்கி, பிதாவே என்று சொல்லவில்லை, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே ஏன் அசைக்க முடியவில்லை என்றால், இது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்காக எல்லா அடிகளையும் வாங்கி கொண்டு இந்த இரண்டு கைகளிலேயும் ஒரு ஆணிகளை தரைக்கப்பட்டு கால்களை எப்படி சிலுவையிலே அறையப்படும் போது ஸ்ட்ரைட்டா அறையப்படவில்லை. கைகளிலே ஆணிகளை அடித்து விட்டு அந்த மரக்கட்டையை சிலுவையில மேல தூக்கி காலை தூக்கி மடித்து வைக்கப்பட்டு அறைந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு வார்த்தை சிலுவையிலே அந்த அறையப்பட்ட நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அவ்வளவு வேதனையாக இருக்கும், அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். காரணம் என்ன? அந்த ரெண்டு ஆணியிலே தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சரீரம் இப்படி காலை நம்ம மடித்து தூக்கி வைக்கும் போது இந்த முழு சரீரத்துடைய வெயிட்டும் இங்க பின்னாடி தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த தொங்கிக் கொண்டிருக்கும் போது கையும் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த முழு சரீரத்தின் அந்த வெயிட்டும் அந்த கீழே ஒரு சைடுல தொங்கிக் கொண்டிருக்க, அந்த வெயிட்டை எல்லாம் சேர்த்து நமக்காக பேசுகிற இந்த வார்த்தைகளை சிலுவையில பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனபடியினாலே தான் சிலுவையிலே அவர் அங்கேயும் இங்கேயும் அசையக்கூட முடியாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பூமி எங்கிலும் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் அந்தகாரத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்துக் கொண்டு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 6 மணி நேரமும் 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எல்லாம் அந்தகாரத்தில் இருள்
நிறைந்து கொண்டிருக்கும் போது 3 மணி நேரம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒன்றும் பேசாமல் மௌனமாய் இருந்து கொண்டு அந்த 9ஆம் மணி நேரத்திலே அவர் சொல்லுகின்றார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் உரத்த சத்தமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரினாலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஆவியானவர் விட்டு வைத்திருக்கிறார். அவர் எப்படி சொன்னாரோ, அவர் எந்த இடத்துல எப்படி பேசினாரோ, எந்த மொழியில பேசினாரோ அப்படியே விட்டு விட்டிருக்கிறார். மற்ற மொழிகளை எல்லாம் மொழிபெயர்த்து எழுதின இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தையை மட்டும் அப்படியே விட்டிருக்க. காரணம் என்ன? நான் என்னுடைய பிதாவுக்கு சித்தத்தை தான் செய்ய வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். எனக்கும் பிதாவுக்கும் உள்ள காரியங்களிலே அந்த இடைப்பட்ட காரியத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் நினைத்திருக்கலாம். ஆனபடியினாலே இந்த வார்த்தையை அப்படியே மொழிபெயர்க்காமல் அப்படி விட்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லியிருக்க தன் உள்ளத்தின் தவிப்பு எல்லாவற்றையும், அந்த அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? இவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லும் போது பரியாசக்காரர்களுக்கு மிகுந்த கொண்டாட்டமாக இருக்கிறது. நாம் வாசித்த வசனத்தின் கீழே 47வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகின்றார், அங்கே கூடி நின்றவர்கள் பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர் எலியாவை கூப்பிடுகிறார் போல இருக்கிறது, எலியா இவரை ரட்சிப்பாரா என்று நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை பரிகாசிக்கிறார்கள். இப்படி பரிகாசம் செய்கிற இந்த மக்களுக்கு இவர் ஏலி ஏலி என்று கூப்பிட்டது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இன்னொருத்தர் ஓடுறான், ஏலியை கூப்பிடுகிற பரவாயில்ல, தாகமாக இருக்கிறாரே, ஓடி சென்று கடற்காலான்ல அந்த காடியை மூக்கி அவருக்கு கொடுக்க போகிறார். இப்படி எல்லாம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. பரியாசக்காரர் ஒருபுறம் பரியாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், காரி ஊந்து துப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொருட்படுத்தாமல் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார், எதை யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், எனக்கும் தேவனுக்கும் அதாவது பிதாவுக்கும் உள்ள உறவு இப்பொழுது அறுபட்டு கொண்டிருக்கிறது, அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று மிகுந்த அங்கலாய்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவு அறுபட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் அந்த 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தாவீது அரசன் சொல்லுகின்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த உலகம் மனிதனான அந்த தாவீது அரசன் அங்கு புலம்புவதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த நேரத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கைவிட்டு விட்டார். கைவிட்டு விட்டாரா இல்லையா? சத்தமா சொல்றோம், இயேசுவை தன்னுடைய பிதா கைவிட்டாரா இல்லையா? கைவிட்டாரா? பாய் சொல்லு, உண்டு இல்ல, ரெண்டா சொல்லு. கைவிட்டாரா இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கைவிட்டாரா இல்லையா? கை சத்தமா சத்தமா கைவிட்டார். இல்லையா? இல்லையா? இந்த கைவிடப்பட்ட அந்த நிலைமையில நீங்களும் நானும் இப்படி போக்க கைவிட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா? நிச்சயமா அவங்களை கைவிட மாட்டார். பாருங்கள், ஈசாக்கு ஆபிரகாமுடைய 100 வயதுல பெற்றெடுக்கப்பட்ட மகன் யாருன்னா யாரு? ஈசாக். இந்த ஈசாக்கு மோரியா மலையில பலி செலுத்த சொல்றாங்க. அங்க போகும்போது பலிக்கட்டை நிறுத்தி அதுக்குள்ள கட்டையில அடுக்கி வச்சுட்டு பலி ஏற்கனவே சொல்லிட்டான், பலி எல்லாமே இருக்குது, பலி ஆடு எங்கன்னு கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். இப்பொழுது அடுக்கி வச்சாச்சு, மேலெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. இப்போ அவங்க ஈசாக்குடைய உள்ளம் எப்படி இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்க. உலக பிரகாரமாக இப்பொழுது தேவனாகிய கர்த்தரை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பினார். எல்லாவற்றையும் தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதற்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார், எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் தன்னுடைய பாவங்களுக்காக, மனிதர்களுடைய பாவங்களுக்காக, அவருடைய மீட்புகளுக்காக, அவர் மீறுதல் நிமித்தம் இவர் அடிக்கப்பட்டு இப்பொழுது சாகடிக்க போறார்.
அந்த நேரத்தில் ஈசாக்குடைய நிலைமையில ஈசாக்கு சொல்லியிருப்பாங்க, அப்பா 100 வயதுல நீங்க என்ன பெற்றெடுத்து இப்பொழுது கொண்டு என்ன பலி செலுத்த போறீங்களே, எல்லாரையும் விட்டு நீங்க பிரிக்கிறீங்களா, இது நியாயமா? கேட்டுப்பாரா இல்லையா? நிச்சயமா கேட்டுப்போம். ஆனா ஆண்டவர் கேட்டாரா? இல்ல. ஆனா ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகும்போது, பலிபீடத்தில் கட்டி வைக்கும் போது ஆபிரகாம் கத்தி எடுத்து தூக்கி மேலே பிள்ளையாண்டான் மேல் கையை வையாதே என்று சொல்லி ஈசாக்கை தப்புவித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உங்களையும் தேவன் தப்புவிக்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனபடியினாலே தான் அவர் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார். இயேசு சிலுவையில அறையும்படி தானாகத்தான் ஒப்புக் கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கைவிடப்பட்டார். ஏனென்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தார். ஏன் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கைவிட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஒரு சிலர் பேசாம இருந்தீங்க, ஒரு சிலர் ஆமான்னு சொன்னாங்க. நிச்சயமாக கைவிட்டார். காரணம் என்னவென்றால், எல்லாருடைய உலக மனிதர்களுடைய பெரியோரா இருந்தாலும் சரி, சிறியோர் இருந்தாலும் சரி, அவன் செய்த பாவங்கள், அவன் செய்த மீறுதல்கள், அவன் செய்த அக்கிரமங்கள், அவன் கேட்க, அதாவது ஒரு வார்த்தை சொல்லி அதை கேட்காமல் மறிதலித்த அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மேல சுமந்தார். சொல்லுகிறார் இல்லையா, இது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா. ஆனபடியினாலே மெய்யாகவே அவர் ஆட்டுக்குட்டி தான் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல சுமந்தார். பாவமான ஒரு மனிதன் பிதாவிடத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? அப்போ இப்போ தன்னை பாவமாக்கின தேவன் பிதாவே அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மகனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு அங்கே அறுதிப்பட்டது. காரணம் என்ன? என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் இந்த உலகத்தினுடைய அனைவருடைய பாவமும், இந்த பாவத்தின் நிமித்தமாக இவர் தன்னை பாவியாக்க மாற்றிக்கொண்டபடினாலே இவர் பாவமானார். இப்பொழுது பிதாவை அவருடைய ஜெபங்கள் எல்லாம் பாருங்க, நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. முதலாவது வார்த்தை சொன்ன பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அது பிதாவே என்னுடைய ஆவியை உடைய கைகளில் ஒப்புவிக்கிற எல்லாவற்றையும் பிதாவே 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 என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த 4வது வார்த்தை மட்டும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உலக பிரகாரம் மனிதனை போல அவர் கேட்கிறார். காரணம் என்ன? பாவம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு நாளும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது. பாவம். இதில் என்ன நம்ம விலக்கிக் கொள்ள முடியும் என்றால், ஒரு மனிதன் பாவம் செய்தான், அந்த பாவத்தை அறிக்கை செய்யாமல் அவனோடு கூட அவனுக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக பிதாவுக்கும் நமக்கும் உள்ள அந்த மனுஷனுக்கும் உள்ள உறவு நிச்சயமாக அறுபட்டுதான் இருக்கும். இங்கேயும் அப்படிதான். பாவம் இல்லாதவர் பாவமாகினார். நம்முடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் தன்மேல் பாவத்தை ஏற்றுக்கொண்டபடியால் குமாரன் என்று சொல்லுகின்ற அந்த பாக்கியத்தை, அந்த அருகதையை நான் இழந்து விட்டேன். இதைத்தான் அந்த இளைய குமாரன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, ராசியெல்லாம் எடுத்துக்கொண்டு தூரதேசத்தில் சென்றான். அவன் அங்கே எல்லாவற்றையும் விட்டு தீர்த்து அழித்து கூத்தாடி கும்மாளம் போட்டு விட்டு கடைசியாக ஒரு வாய் சாப்பாடு கூட இல்லாமல் தவித்த போது பன்றி மேய்க்கிறவனிடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து அங்கே சாப்பாடு அவனுக்கு பத்தாத காரணத்தினாலே அவன் பன்றி மேய்க்கிற பன்றிகளுக்கு போடப்படுகிற அந்த தவிட்டை இவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது என்னாச்சு? எஜமான் வந்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன பார்த்தான் என்றால், நான் பன்றிகளுக்கு போடக்கூடிய அந்த உணவை நீ சாப்பிடுகிறாயா? பாருங்கள், பன்றிக்கு கொடுக்கப்படுகிற அந்த உணவு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுடைய அப்பா வீட்டில் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தான், எவ்வளவு ஆஸ்தி உள்ள சீமானாக இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் திரும்புகிறான். மனம் திரும்பி பாருங்கள், இப்போது தன்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்த இயேசு பிதாவாகிய தேவனே அப்படின்னு சொல்லாமல் என் தேவனே என் தேவனே என்று சொல்லுகிறார். இங்கே இளையகுமாரன் நான் என்னுடைய தகப்பன் என்னுடைய மகன் என்று சொல்லக்கூட நான் அருகதை இல்லாதவன் அப்படி என்று சொல்லி அந்த நினைத்து அந்த இடத்தை விட்டு எழுப்பி ஓடி போகிறான். தகப்பன் கைவிட்டாரா?
இல்ல, ஓடி போய் அனைத்து முத்தமிட்டு விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்கிறார். எதற்காக? எதற்காக? என்னுடைய மகன் திரும்பி போனான், காணாமல் போனான், திரும்பவும் வந்தான் என்ற சந்தோஷம். ஆனால் பிதாவாகிய தேவனிடத்தில், என் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னவர், பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று சொன்னவர், இப்பொழுது பிதாவே என்று அழைக்க கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு பாவத்தின் பிடியில சிக்கி அப்படி தவித்துக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய பிதாவை நோக்கி நான் பிதாவே என்று சொல்லக்கூட அருகதை இல்லை. ஏனென்று சொன்னால் உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் இப்பொழுது என் தலைமையில் இருக்கிறது. இந்த தேசம் முழுவதும் அந்தகாரப்பட்டு கொண்டிருக்கிறது, இருள் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியினால நான் இப்போது பிதாவே என்று சொல்ல மாட்டேன். என் தேவன் மனிதர்களை போல, நான் மனித ரூபத்திலே தான் கடந்து வந்தேன். நான் மனிதனை போல என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நான் பேசுகிறேன். என்னுடைய அங்கலாய்ப்பை அறுபட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் பாருங்கள், நம்ம அப்பா நம்மளை கைவிடும் போது நமக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். அதே போலதான் பிதாவுக்கும் இவருக்கும் உள்ள உறவு, அந்த உறவு அறுபட்டதை நினைக்கும் போது இந்த வழியில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கவனிக்கவே இல்லை. அந்த உறவை நான் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த உறவை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார், தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? நிச்சயமாக கவலைப்படாதீர்கள். இந்த வார்த்தையிலிருந்து ஏன் என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் பிதாவை நோக்கி சொல்லுகின்றார். பிதாவை என்று அழைக்கவில்லை, சராசரி மனிதனை போல தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இப்பொழுதும் இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிறவர்களும் நான் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், பாடுகளில் இருக்கிறேன், தவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே உங்க கண் இல்லையா, என்னை கைவிட்டீங்களே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதற்காக அவர் பாவமானார்? எதற்காக அவர் பாவமானார்? நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறதற்காக அவர் சாபத்தை எல்லாவற்றையும் நீக்கலாக்கி நம்மை மீட்டு விட்டார் என்று கலாத்தியருடைய சுவிசேஷம், கலாத்தியருடைய நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இப்பொழுது ஒரு நிமிஷம் நினைக்க போறோம். என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னீரேன். அப்பா, நீ எங்களை மீட்கிறதற்காக நீ இவ்வளவு அன்பு கூர்ந்தீரா? நான் நினையாமல் போனேனே, நான் அறியாமல் போனேனே, இளையகுமாரனை போல உண்மை விட்டு பிரிந்து போனேனே, இறைகளை தயவாய் மன்னித்துக் கொள்வீங்க ஆண்டவரே. நான் இப்பொழுது நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக ரத்தத்தை சிந்தினீரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்தீரே. இனி நான் சந்தோஷமா இருப்பேன், இனி நான் நிம்மதியா இருப்பேன், இனி நான் கஷ்டப்பட மாட்டேன், இனி வாழ்க்கையில நான் அங்கலிக்க மாட்டேன் அப்படின்னு நான் ஒவ்வொருவரும் சொல்ல போறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டே சகலத்தையும். மேலும் இது போன்ற வீடியோ பதிவுகளை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தவறாமல் அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அன்பான